இது மகிமை நேரம். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனோடும் கிறிஸ்துவோடும் எப்படி நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும், யாரோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவானவர் ராவிருந்து பண்ணும் பொழுது நம்முடைய அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இதனுடைய நினைவாக செய்யுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று ஆசீர்வதித்து விளம்பினார். அதே போல் அவருடைய பாத்திரத்தை எடுத்து திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து இதை வாங்கி பருகுங்கள் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த திருவிருந்தை நினைவு கூறும்படியாக நாம் திருவிருந்தை நாம் இந்த ராபோஜன பந்தியை நான் நினைவு கூறும்படியாக நாம் இதை ஆசரிக்கிறோம். இது ஒரு தேவனோடு கூட ஐக்கியமாய் ஆவதற்கான ஒரு திருவிருந்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவர் நமக்கு கொடுத்தார் என்று விசுவாசிக்கிற நாம் அந்த திருவிருந்திலே நாம் ஒவ்வொருவரும் அந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளும்போது அந்த ஒரே அப்பத்திலே அநேகர் நாம் புசிக்கிறபடியால் நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமுள்ளவர்களாயும் கிறிஸ்துவுடனே கூட நாம் அனைவரும் ஐக்கியமுள்ளவர்களாயும் நாம் காணப்படுகிறோம். இன்றைய நாட்களிலே, நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலியிடுவார்கள். பலியிடும் பொழுது அந்த பலி பொருளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து அந்த பலி பொருளை புசிப்பார்கள். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த பலிபீடத்திற்கும் அந்த ஒரு ஐக்கியம் காணப்படும். அதே போல் தேவனுடைய பந்தியிலே தேவனுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஐக்கியமும் தேவனோடுக்குள்ள ஒரு ஐக்கியத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். இதைத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அவருடைய சீஷர்கள் ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் சென்று அப்பம் பிட்குதலிலும் உபதேசத்திலும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்குள்ளும் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள், தேவனிடத்திலும் ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட திருவிருந்தை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். தேவனோடு கூட ஐக்கியமாவதற்கு அந்த ஒரே அப்பத்தையும் அந்த ஒரே ரசத்தையும் அநேகராக இருக்கிற நாம் அருந்துவதின் நிமித்தம் அல்லது உட்கொள்ளுவதின் நிமித்தம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும். அடுத்ததாக தேவனை தியானிக்கிறதின் மூலம், தேவனை தியானித்தல், தேவ வசனத்தை தியானிப்பதின் மூலம், சங்கீதக்காரன் சொல்லது போல இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது போல இரவும் பகலும் நம்மளுடைய அவரை தியானித்து அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியமாக வாழ முடியும். உபாகம புஸ்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவுரைகளை சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரம் வழியாக அநேக அற்புதங்கள் தேவன் செய்ததை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளும் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் அனுதினமும் அவர்களுக்கு போதித்து, நீ நிற்கும் பொழுதும் நீ படுத்திருக்கும் பொழுதும் நீ எழுந்திருக்கும் பொழுதும் இதை நீ தியானித்து கொண்டிரு, இது உன் ஞாபகமாக உன்னுடைய கைகளில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுரையாக சொல்கிறார். நாம் பிரியமானவர்களே, கர்த்தர் செய்தவைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை, அவருடைய வசனங்களை நாம் அனுதினமும் இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியமாக வாழ முடியும்.
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். நான் படுக்கையில் இருக்கும் பொழுதே ராஜாமங்களில் உம்முடைய வசனத்தை, உம்முடைய வேதத்தை, உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவரை நினைக்கும் பொழுது, அவரை தியானிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, நாம் திருவிருந்தின் மூலமாக அந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது, இந்த அப்பம் பிட்குதலிலும் அந்த தேவனுடைய இரத்தமாகி அந்த ரசத்தை நாம் பானம் பண்ணும் பொழுதும் தேவனோடு கூட நாம் ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள முடியும். அதற்கு பங்குள்ளவர்களாக, அதற்கு தகுதி அடையும்படியாக ஒவ்வொரு நாளும் அதை பக்தியோடும் பயத்தோடும் நம்ம அந்த திருவிருந்திலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது, அதை அசட்டை பண்ணாமல் நாம் கலந்து கொள்ளும் பொழுது, அந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஐக்கியமும், தேவனோடுக்குள்ள அந்த கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியமும் வளரும். பிரியமானவர்களை, இதை உணர்ந்தவர்களாக அந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ளவும், தேவனையும் அவருடைய வசனத்தையும் தியானிக்கிறவர்களாக எந்நாளும் இரவும் பகலும் தியானித்து அவரோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாய் வாழவும் நாம் தேவனிடத்துடைய இரக்கத்தை கெஞ்சி நாம் மன்றாடுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறேனப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. இந்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த தியான நேரத்திலும் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உம்மோடு கூட ஐக்கியமாவதற்கு சுவாமி நீர் எங்களுக்காக நினைவு கூறும்படியாக அந்த திருவிருந்தை நாங்கள் ஆசரிக்க வேண்டும் என்றும், உம்மை தியானிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களையும் இரவும் பகலும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தீரப்பா. நாங்கள் இதில் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டால் தேவரீர் எங்களுக்கு மன்னித்து அப்பா, உம்முடைய திருவிருந்தின் மூலமாக உம்முடைய தியானித்து உம்மோடு கூட ஐக்கியப்படவும், உம்மிலே நிலைத்திருக்கவும், உம்மிலே உறவை நாங்கள் புதுப்பித்து அதிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபையும் பாக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக செபிக்கிறேன் அப்பா. எங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை பொல்லாங்கன் ஒரு காலம் எடுத்துக்கொண்டு விடாதபடிக்கு அது எங்களிடத்திலே பிரயோஜனமாய் பலன் தர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.